ஒரு தமிழ்ச்சங்க கட்டிடம் ஏற்பாடு செய்யணும்னு வந்து புரட்சி தலைவர்கிட்ட கேட்குறாங்க. 5 லட்சம் ரூபாய் அதற்கு டொனேஷன் தராரு. அந்த கட்டடத்தை திறக்கிறதுக்கு நீங்க தான் வரணும்னு புரட்சி தலைவரை கூப்பிடுறாங்க. அவர் அப்ப முதலமைச்சராக இருக்கிறாரு. அவர் அங்க போறாரு. அரசாங்கத்தின் சார்பாக அவரை ராஜ்பவன்ல கொண்டு போய் தங்க வைக்கிறாங்க. யோசிக்கிறாரு, எப்படி நம்ம மும்பையில் எப்படி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி இருக்கோ அதே மாதிரி கொல்கத்தாவில் லேக் ஏரியான்னு ஒரு பகுதி இருக்கு. இவர் தங்கி இருக்கக்கூடிய ராஜ்பவன் பக்கத்தில் தமிழர்கள் இல்லை. உடனே அவர் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திட்ட சொல்றாரு, நான் இங்க தங்கலைங்க. ஏன் இல்ல, நான் இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு என்னை பார்க்க என்னுடைய தமிழக மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள். இங்கிருந்தால் என்னால் அவர்களை பார்க்க முடியாது, அவர்களால் என்னையும் பார்க்க முடியாதுன்னு ஒரு ஹோட்டலை தங்குறாரு. ஹோட்டலை விட்டு இறங்கி கார்ல வந்துட்டு திடீர்னு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். போனவர் வழியில் ஒரு கொய்யாப்பழம் விற்கிற அம்மா, ஐயா இந்த ஒரு கொய்யாப்பழம் அப்படின்னு இருக்கு, எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காரு. உனக்கெல்லாம் காசு தருவேனா அப்படின்னு, காசு கேட்பனா அப்படின்னு இருக்க அந்த அம்மா. அந்த அம்மாவிடமிருந்து அத்தனை கொய்யாப்பழங்களையும் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தா, நீ விற்கிறையே தவிர என்னைக்காவது சாப்பிட்டுருக்கியான்னு சொல்லி அந்த அம்மா கையிலேயே ஒன்று சாப்பிட சொன்னாரா. தெரியுமா வந்திருக்கு நாடோடி மன்னல்ல சொல்லுவார், நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள், நான் மக்களோட மக்களாக இருந்து மாளிகையை பார்க்கிறேன். நீங்கள் மாளிகையில இருந்து மக்களை பார்க்கிறவர்கள், நான் மக்களோடு இருந்து மாளிகை கவனிக்கிறவன்.